பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதங்கள், ரேவதி 1 2 பாதங்கள். இந்த குரு கிரகத்தினை சொந்த வீடாக உள்ள மீனராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு தற்பொழுதோ குரு பகவான் வக்கரமாக இருக்கார். இருந்தாலும் வருகிற ஆடி மாதம் வரை உங்கள் ராசிக்கு நாதன் 10ஆம் இடத்தில் பிரவேசிக்கப் போகிறார். ஆனால் மீண்டும் வருகிற ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை மீண்டும் பழைய நிலைக்கே வர வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே அந்த காலகட்டத்தில் பொன்னான காலம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் வருகிற ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை 3 5 இடத்தினை குரு பார்வைப்படுவதால் 9ஆம் இடத்தில் உள்ள குரு எந்த காரியத்திலும் திறமை, ஆக்ஞை, தலைமை ஸ்தானம் அடைதல், புத்திரன், புதிதான காரியம் இவற்றின் சித்தியையும் பூமிகளுடைய அல்லது நற்குணமுள்ள ஸ்திரீகளுடைய லாபத்தையும் செய்கின்றான். மேலும் 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால் புத்திரன், ஸ்திரீ, பூமி, புதிதான ஸ்தானம், உத்தியோக உயர்வு, புதிய ஊர், புதிய வீடு, புதிதாக வேறு வழியில் வேலை பார்த்தல், மரியாதை, பொருள் ஆகியவற்றில் மேலான பெருக்கை செய்வார். மேலும் ராசிவே குருவால் பார்க்கப்படுவதால் நல்ல சரீரமும் பெருந்தனத்தினை அடையும் வாய்ப்பையும், ஆபரண சேர்க்கையும், மனக்கவலையுள்ள நிவாரணமும், நல்ல புகழ் அடைய வாய்ப்பும் உள்ளது. 3ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் எல்லா செயல்களின் வெற்றியும், என்மையை போகத்தினை அடையும் வாய்ப்பையும், நல்ல பராக்கிரமத்தினை அடையும் தன்மையும், நல்ல தைரியத்தையும், நல்ல காரியங்களில் ஈடுபாடும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 5ஆம் இடத்தினை 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் நல்ல சந்ததிகள் உண்டாதலும், புத்தியில் உயர்வான முன்னேற்றமும், புத்திரர்களுக்குள் ஒற்றுமையும், மந்திர உபதேசம் பெறக்கூடிய தன்மையும் குருவினால் ஏற்பட போகின்றது. 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால் குலவிருத்தியும், தர்மம் செய்யும் நன்மையும், நல்ல குரு உபதேசம் பெறும் தன்மையும், தகப்பனாரின் அறிவுரை கேட்டு நல்ல வழிகளை கடைபிடிக்கும் தன்மையும் குருவால் அருள்பாலிக்கப்படுகின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கு குரு 10ஆம் வீடாக இருப்பதால் குரு பகவான் மூலம் எல்லா நன்மைகளும் அடையலாம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது வருகிற ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை மனதில் சஞ்சலம் ஏற்படவோ, ஓடிப்போனவருக்கு 9ஆம் குரு என்று சொல்லக்கூடிய உயர்வான ஸ்தானத்தினை அடைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. நல்ல பணப்புழங்கம், கணவன் மனைவிக்குள் இருந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். நகைகள் வாங்குவீர்கள். ராஜயோகம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பிள்ளைகளின் தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். உயர் ரக ஆடைகள், நகை, ஆபரணங்களும் வாங்கி கொடுப்பீர்கள். விரும்பிய கோர்ஸில் அவர்களை சேர்த்து படிக்க வைப்பீர்கள். மாணவ மாணவியர்கள் முதல் மாணவனாக வரும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் மிக்க ஆர்வமும் உயர்ந்த லாபத்தினையும் அடையலாம். உத்தியோகத்தில் நிம்மதி பிறக்கும். கல்யாண பெண்களுக்கு உடன் வரன் அமையும். மேலும் இந்த ராசிக்காரருக்கு குரு சாதகமாக இருப்பதால் 10ஆம் இடத்தில் உள்ள சனியால் செல்வ செழிப்பும் வீடு வாங்கும் யோகமும் உள்ளது. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் நல்ல லாபமும் நிதி நிலைமை உயர்வு அடையும் வாய்ப்பும் உள்ளது. தனகாரகன் 9இல் இருப்பது மிக மிக உயர்வு. மேலும் இந்த ராசிக்காரருக்கு விகாரி ஆண்டில் 4இல் ராகுவும், 9இல் குருவும், மீண்டும் 10இல் குருவும், 10ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் வருகிற ஆண்டில் பிரவேசிக்கப் போகிறார்கள். இதனால் சில அரசாங்க கௌரவ பதவிகள் விலகி போகும் தன்மை அடையும். மேலும் குரு பகவான் 50% தான் நன்மைகளை செய்வார். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் பூர்ணமாக தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரகத்தையும், குரு கிரகத்தையும், கேது கிரகத்தையும், ராகு கிரகத்தையும் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரக காயத்ரியோ, சனி கிரக சகசிரநாமமோ, குரு கிரகத்திற்கு தட்சிணாமூர்த்தி சகசிரநாமமோ, தட்சிணாமூர்த்தி அஷ்டகோன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினாலோ, தட்சிணாமூர்த்தி காயத்தினாலோ, கேது கிரகத்திற்கு மகாகணபதியின் மூல மந்திரத்தினாலோ, பிரத்யங்கரா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை இவர்கள் பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. ஓம் விஷபத்வஜாய வித்மகே கிருகிணிகஸ்தாயதி தன்னோ குரு பிரச்சோதனம் சொல்லக்கூடிய மந்திரத்தை இவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் சாலுலேசாய வித்மகே பக்ஷிராஜாய தீமிகி தன்னோ சரப பிரச்சோதனம் சொல்லக்கூடிய சரப காயத்திலே இவர்கள் பாராயணம் செய்தல் முக்கியம். ராகுகால வேளையில் இந்த மந்திரத்தை இவர்கள் பாராயணம் செய்தால் அமோக நன்மைகளை பெறலாம். அதே போல ஓம் கேம் காம் கம்பட பிராணக்கிரகாசி
பிராணகிருகாதி ஹும்பட் சர்வசத்ரு சம்ஹரணாய சரபசாலுவாய பக்ஷிராஜாய ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் கிரீம் தும் ஜுவலஜ்வலசூலினி துஷ்டக்ர ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தினால் தினந்தோறும் பாராயணம் செய்தால் இவருக்கு அமோக கீர்த்தியும் எல்லா செயலும் வெற்றியும் காரிய சித்தியும் மன நிம்மதியும் ஏற்படும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா என சொல்லக்கூடிய காளியை வழிபட வேண்டும். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் ராகு கிரகத்தினாலும் சனி கிரகத்தினாலும் குரு கிரகத்தினாலும் கேது கிரகத்தினாலும் பிரார்த்தனை மூலம் எல்லா செயல்களையும் பெற்று அமோகமாக மன நிம்மதியுடனும் உயர்வான பதவியும் நல்ல செல்வங்களையும் அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை.